ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு வீடியோ எடிட் பண்ணி எப்படி போடுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. ஈஸியாக ஃப்ரீயாட்டு நம்ம நெட்டை யூஸ் பண்ணாமல் ஈஸியாக எடிட் பண்ணி போடுறது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜ் ஆசிக்குட்டி சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைபர் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க. ஸோ ஈஸியாக தான் சொல்லி தருவேன், ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. ஸோ நான் இப்படி தான் எடிட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை பார்த்து எடிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப பேசுறதுக்கு டைம் எடுக்கலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வீடியோ ஷோன்னு இருக்குல்ல, இந்த ஆப்பை வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் ஆல்ரெடி டவுன்லோட் போட்டு தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நான் எப்போவுமே இந்த ஆப் வந்து என்னோடய மொபைலில் வச்சுருப்பேன் ஸ்டோர் பண்ணி. ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால நான் வச்சுருப்பேன். சரிங்களா? எல்லாத்துக்குமே இதுதான், நான் இதை வச்சு தான் எடிட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுவோமா? இப்போ நீங்கள் டவுன்லோட் போட்டுக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம ஃபோட்டோ ஸ்டுடியோவில் தான் போய் படிக்கணும் அண்ட் எடிட்டர் ஆப்புக்குள்ளே போய் தனியாக படிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அப்புறம் இந்த எடிட்டர் வீடியோன்றதுல இந்த பொசிஷனுக்கு போங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஆடியோ வேணும்னா ஆடியோ எடுத்துக்கலாம், வீடியோ வேணும்னா வீடியோ எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து எப்படி சொல்லுறதுக்கு, ஃபோட்டோ, இப்போ ஃபோட்டோ வச்சு நம்ம எடிட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரு வீடியோவை எடுத்து அதை எப்படி ஒரு அழகான ஒரு மெத்தடில் எடிட் பண்ணி நம்ம அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, நம்ம இப்போ வீடியோ கிளிப்புக்குள்ளே போயிடலாம். சரி, வீடியோ கிளிப்புக்குள்ளே போனால் நிறைய இது இருக்குது ஃபோல்டர். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கிளிப்பை எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் எடுக்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எடுத்தால் தானே உங்களுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி தானே? உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம எடுத்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லைன்னு நினச்சிக்கலாம், ஈஸியாகவே புரியாது. சரியா? கிளிப் எடுக்க ரொம்ப தூரம் போகணுன்னு இல்லை, நமக்கு எது தோணுதோ அதை பற்றி நம்ம கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு சொல்லித்தரதுனால நான் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த கிளிப் எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ இது வந்து சவுண்டாக இருக்கிறதுனால நான் சொல்லுறது உங்களுக்கு புரியாது. இது சவுண்டாக மட்டும் கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம செலெக்ஷன் பண்ணியாச்சு. நமக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை செலெக்ஷன் பண்ணோன்னே எத்தனை வீடியோ இருந்தாலும் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம். எனக்கு இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ போதும். நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு இருக்குல்ல, இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. நெக்ஸ்ட். இப்போ இந்த சவுண்டு வால்யூமாக கம்மி பண்ணிட்டேன். ஒரிஜினல் சவுண்டு இது தான். ஸோ நான் கம்மி பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்னோடய குட்டிமா வந்து அழகாக க்யூட்டாக டான்ஸ் ஆடுறாங்க. அப்படி தானே? ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்னத்துக்குள்ளே போய் எடிட் பண்ணி ஸ்லோ மோஷனில் ஆக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை அப்படியே நேராக கீழே வாங்க. கீழே வந்து எடிட்டர்னு ஒரு போஸ்டிங் இருக்குது பாருங்கள், இந்த போஸ்ட்குள்ளே நம்ம போகணும். சரிங்களா? போயிட்டிங்களா? இதில் கிளிப் எடிட்டிங் இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட் ரோலில் கிளிப் எடிட்டிங், இந்த கிளிப் எடிட்டிங்கை டச் பண்ணிக்கோங்க. சரி, கிளிப் எடிட்டிங்கில் வந்தோன்னே நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது மெயினாக கட் பண்ணுறது எடுத்துப்பேன். ஸோ வந்து ஜூமிங். ஓகேவா? ஒரு வீடியோஸ் நம்ம ஜூம் பண்ணோம்னா இதை டச் பண்ணிவிட்டு நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சுருக்கிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது உங்களுக்கு விருப்பத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் இந்த வீடியோவை கொண்டு வரலாம். சரி, நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த ஸ்பீட் எடுத்துருக்கோம். ஸ்பீடில் ஸ்லோ பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஃபாஸ்ட்டு பண்ணிக்கலாம். இந்த இது வந்து நார்மல். அப்படி தானே? இப்போ இங்கே கொண்டு போனால் நமக்கு எப்படி வீடியோ ஆகுது பாருங்கள், ரொம்ப ஸ்லோ. சரிங்களா? ஸ்லோ. இன்னும் கொண்டு போனால் அதை விடையும் ஸ்லோ. சரிங்களா? அப்படி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு. நமக்கு எந்த இது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட் இது பண்ணிக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் அப்படி அதில் வச்சுட்டு நம்ம ஓகே பண்ணிடலாம். ஓகே பண்ணிவிட்டு இப்போ அதோட கிளிப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம மேலே இருக்க ஏரோ மார்க்கில் டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிக் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பாருங்கள், பார்த்தீங்களா?
பார்த்தீங்களா இப்படி ஆடுதாலா? இது வந்து நம்ம இந்த ஆடியோவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஆடியோவை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோன்னா, அதுக்கும் ஈஸியான வழி தான். நெட்டே யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? இந்த மியூசிக் சவுண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இப்படி டச் பண்ணியாச்சா? இதில் நிறையா ஃப்ளோர் இருக்கும். நம்ம வாய்ஸ் கொடுக்குறது கூட கொடுக்கும். சரிங்களா? எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம போக வேண்டியது மியூசிக் ஃபஸ்ட்டு இருக்கிறது. இந்த மியூசிக்கை நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்து ஃபோன் மெமரியில் சேவ் ஆகி இருக்கிற சாங்ஸ் கிளிப் இருக்கும். ஸோ நமக்கு இதிலேருந்து எடுத்தோன்னா எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நமக்கு இப்போ எடுக்க போகிறது நம்ம ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்து ஆடியோ கிளிப் மாற்ற போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் வந்து எந்த சாங்ஸுமே செட் பண்ணல. சரிங்களா? அதனால நான் வந்து ரொம்ப வந்து டவுன்லோட் பண்ணியெல்லாம் வைக்க மாட்டேன் வேறு வீடியோஸ்லாம். ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து ஏதாவது ஒரு கிளிப் எடுத்துக்க வேண்டியதான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சொல்லித் தரதுக்காண்டி நான் இந்த ஆடியோ கிளிப் எடுக்கிறேன். சரிங்களா? பார்த்தீங்களா? இது வந்து இந்த கிளிப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளிப்பு எவ்வளோத்துக்கு வேணுமோ சவுண்ட் ஃபுல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது வேண்டாம், ஒரிஜினல் தான் வேணும், நம்ம இது பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் வச்ச கிளிப்பை நான் ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட்ன்றதுல ஃபஸ்ட்டு மேலே கிளிப், இந்த கிளிப்புக்குள்ளே வாங்க. சேவ் டு கேலரி இவ்வளோ தான். இதை கொடுத்தா நமக்கு சேவ் ஆகி நம்ம மொபைல் கேலரிக்குள்ளே சேவ் ஆகிரும். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். நெட்டு யூஸ் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். கஷ்டமே பட வேண்டாம். யூடியூப்பில் வீடியோ எடிட் பண்ணி போட தெரியாதவங்க உங்களோட வீடியோஸை நீங்கள் எப்படி எடிட் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் ஆகிற ஆப் வந்து இந்த வீடியோ எடிட்டர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் போட்டுக்கோங்க. சரிங்களா? மறக்காமல் நம்மளோட பேஜை லைக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா க்ளியர் பண்ணலாம். ஓகேவா? அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.